குவாலிட்டிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நான் வந்து ஒரு ஹிப்ஹாப் தமிழா, அப்புறம் விஜய் சேதுபதி, இன்னும் நிறைய பேருக்கு ஃபேன்ஸு. பட் இந்த 2 பேரை இப்போதைக்கு எடுத்துப்போம். நான் அந்த விக்ரம் மேதா மீசியம் இருக்கு 2 படமும் கிட்டத்தட்ட ஒரே டயத்தில் ரிலீஸ் ஆச்சு. நான் காலையில் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், ரெண்டுமே அடுத்தடுத்து பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி ஹாஸ்டலில் வந்து ஆதிநாடா, விஜய் சேதுபதிரா, மாஸ்டான்னு சொல்லி சும்மா வளரிட்டே இருப்பேன். ஸோ 2 படத்துக்கும் நான் பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்தேன். 2 படமே செம்மையாக அதான் திகட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அன்றைக்கி வந்து உண்மையாகவே நான் நடித்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகி ஊரெல்லாம் என்னை பாராட்டினா எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 நபர்களோட படம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. அது என்னோட வெற்றி போல் நான் கருத ஆரம்பித்தேன். கரெக்டாக அதனால தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஐயர் வந்து அவரோட நண்பர் வீடு புண்ணியார்ச்சனைக்கு போய் இவர் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு பூஜை வேலைகள்லாம் செய்வார். செய்கிறப்போ அவர் நடுவில் போய் சொல்லுவார், எப்படிலாம் இருந்தாலும் எனக்கு தெரியும். அவர் ஃப்ரெண்டு வீடு கட்டினதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அதில் பேசிக்கான குவாலிட்டி வந்து ஃப்ரெண்டோட வெற்றி நம்மளோட வெற்றியாக நம்ம நினச்சி சந்தோஷப்படணும். சப்கான்ஷியஸாக, மேனுவலாக இல்லை. பட் மேனுவலாக பண்ணிகிட்டே இருந்தால் ஈவென்ச்சுவலி நமக்கு ஒன் டைமில் சப்கான்ஷியஸாக அது நடக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன்.